என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. நம் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரருக்கு எழுந்து கட்டும் ஒழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைய செய்தியிலே இனி நான் அல்ல என்கிற தலைப்பிலே சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபத்திலே இவ்விதமாக குறிப்பிடுகிறார். இனி நான் அல்ல, நான் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் என்கிற ஒரு குணாதிசயம் எல்லா மனிதரிடத்திலும் உண்டு. பொதுவாக சற்று கல்வி கற்றவர்கள், சற்று மேலான நிலையிலே, பொருளாதாரத்திலே, பல வசதிகளிலே சற்று உயர்ந்த நிலையிலே உள்ளவர்கள் இவ்விதமான ஒரு குணாதிசயத்தோடு வாழ்வது உண்டு. நான், என்னால் முடியும், நான் ஒரு தனிப்பிறவி, ஒரு தனிப்பட்ட மனிதன், நான் எனக்கென்று சில கொள்கைகள் உண்டு, சில குறிக்கோள்கள் உண்டு, அவை விட்டு நான் விலகுவதில்லை. எனக்கென்று சில குணாதிசயங்கள் உண்டு, நான் யாரை பற்றும் கவலைப்படுவதில்லை, நான் எனக்காகவே வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்து மக்களை நம்மால் பார்க்க முடியும். நான் என்கிற ஒரு ஆணவ குணத்தோடு வாழுகிற ஏராளமானவர்கள் உண்டு.
பொதுவாக வாலிப வயதிலே இந்த விதமான ஒரு உணர்வு அதிகமாக இருக்கும். இன்னும் சுய சித்தத்தோடு வாழுகிற ஒரு கூட்டமும் உண்டு. சுயநலம், சுய சித்தம் அதோடு வாழுவோர் கூட்டமும் உண்டு. எல்லாம் எனக்குத்தான், என்னுடைய குடும்பத்திற்குத்தான், என் பிள்ளைகளுக்குத்தான், நான் வாழ்வதே என்னுடைய குடும்பத்துக்குத்தான், எனக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு போகத்தான் மற்றவர்களுக்கு என்று சுய நலத்தோடு வாழுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னும் சுய நீதியோடு வாழுகிற ஒரு கூட்டமும் உண்டு. தனக்கென்று ஒரு நீதி உண்டு, அதை நான் மாற்றுவதில்லை. இது நானாக தெரிந்தெடுத்த அமைத்து கொண்ட ஒரு வாழ்க்கை ஸ்டைல், வாழ்க்கை முறை. இந்த குணாதிசயத்தை என்னால் விட முடியாது, விடவும் மாட்டேன் என்று சொல்கிற ஒரு கூட்டமும் உண்டு. எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார். விமானப்படையில் நான் பணியாற்றி கொண்டு இருக்கும்போது, அப்பொழுது அவர் ஒரு கிறிஸ்தவர். நான் மனம் திரும்பிய பிறகு குடி என்கிற அந்த தீய பழக்க வழக்கத்தை விட்டு கர்த்தருக்குள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்தார். மனம் திரும்பிய பின்பு நான் இன்னொரு இடத்திற்கு மாறி சென்றபோது அங்கு அந்த நண்பரை சந்தித்தேன். அவர் ஒரு கிறிஸ்தவர். ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஏர்ஃபோர்ஸிலே உள்ள ஒரு இடத்திலே, ஸ்டேஷனில் உள்ள ஒரு இடத்திலே மது பாட்டில்கள் கொடுப்பார்கள். ஒரு மாதம் ஒரு தடவை மது பாட்டில்கள் விநியோகம் இருக்கும். மிக குறைந்த விலையிலே கொடுப்பார்கள். அப்பொழுது ஏராளமான ஏர்ஃபோர்ஸ் பெர்சல்கள் கியூவிலே நின்று வாங்கி கொண்டு இருப்பார்கள். நீண்ட கியூ இருக்கும். அதன் பக்கத்திலே நான் இந்த நண்பரை பார்த்தேன். அவர் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். தூர யாருக்காகவோ காத்திருந்தார். அவரிடத்தில் பேசினேன். நீங்கள் மதுபாட்டில் வாங்குவது இல்லையா என்று கேட்டேன். இல்லை, நான் வாங்குவது இல்லை. என்னுடைய பெயரிலே நான் அந்த லிக்கர் கார்டே செய்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் அருமையான ஒரு சாட்சி, நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள், உண்மை கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள், நானும் குடிப்பதில்லை, வாங்குவதும் இல்லை என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவன் என்பதற்காக அல்ல, அது என்னுடைய ஒரு கொள்கை. எனக்கென்று ஒரு கொள்கை உண்டு, எனக்கென்று ஒரு வே ஆஃப் ஸ்டைல், லிவிங் வே ஆஃப் ஸ்டைல் உண்டு, அதை நான் கடைபிடிக்கிறேன், கிறிஸ்தவன் என்பதற்காக அல்ல என்று சொன்னார். அப்படி எனக்கு மிகுந்த ஷாக்காக இருந்தது. பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், கிறிஸ்தவன் என்பதற்காக நான் குடிக்காமல் இருக்கவில்லை, குடிக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு சுய கட்டுப்பாடு, என்னுடைய ஒரு சுய நீதி என்று சொன்னார். ஆக இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடைய ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். சுய நீதி என்றதை நாம் சொல்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையின் முதல் பகுதியிலே அவர் பெருமை பாராட்டிக்கொள்ள பெரிய பெரிய காரியங்கள் இடத்தில் இருந்தது. சாதாரண மனிதன் அல்ல இந்த பவுல் அப்போஸ்தலர். அவர் தன்னை குறித்து சொல்லும்போது அதை அவர் அந்த நாட்களில் வாழ்க்கையிலே அதை அவர் நிரூபிக்கும் வண்ணமாக நடந்து கொண்டார். பவுல் அப்போஸ்தலர் சிசிலியா நாட்டு தலைநகரான தர்சு பட்டணத்திலே பிறந்தவர். அவர் 14 வயதிலே எருசலேம் வந்து கமாலியேல் இடத்திலே வேத பிரமாணங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தார். அவர் கிரேக்க வம்சத்தார். அவர் தன்னை குறித்து சொல்லும்போது அவருடைய பெற்றோர்கள் ரோம குடியுரிமை பெற்றிருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். ரோம குடியுரிமை பெற்றிருந்தவர்களுக்கு ரோமாபுருக்கு அடியிலே இருந்த எந்த நாட்டிற்கும் மிக சுலபமாக போக முடியும். அவருடைய பெற்றோர்கள் ரோம குடியுரிமை, ரோமன் சிட்டிசன்ஷிப்பை பெற்றிருந்தார்கள். அவர் தன்னை குறித்து சொல்லும்போது பிலிப்பியர் 3:5 அவர் தன்னை குறித்து குறிப்பிடும்போது
அவர் சொல்லுகிறார், நான் எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான் என்று பெருமையாக அவர் குறிப்பிடுகிறார். நான் ஒரு எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான் என்று தைரியமாக சொல்லுகிறார். அப்படி அவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் அவருக்கு உள்ளான ஒரு பெருமை இருந்தது. அப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவராகத்தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் இருந்தார். ஆனால் அவர் குறிப்பிடும்போது சொல்லுகிறார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று தன்னுடைய சுய நீதியை குறித்து, சுய பெருமையை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 3:5-6 வசனங்களை வாசித்தோம் என்றால் தன்னை குறித்து அவ்விதமாக சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனாக நான் இருந்தேன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு. அவர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தால் என்னால் பெருமை பாராட்டி கொள்ள முடியும், அப்படிப்பட்டவன் நான் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த பெருமையோடும் தைரியத்தோடும் வைராக்கியத்தோடும் தான் அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட மக்களை அவர் துன்பப்படுத்தினார். ஊர் ஊராக சென்று அவர்களை பிடித்து சித்திரவதைப்படுத்தினார். அப்படி எருசலேமுக்கு அவர் போகும்போது தான் வழியிலே அவர் சந்திக்கப்படுகிறார். அவர் சந்திக்கப்பட்டு வானத்திலிருந்து சத்தம் கேட்கிறது, பவுலே பவுலே என்று இயேசு கிறிஸ்து அவரை அழைக்கிறார். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று குறிப்பிடுகிறார். அது இயேசு கிறிஸ்து அறிந்த அவன் மனம் திரும்புகிறான். அப்பொழுது அந்த வெளிச்சத்தினாலே கண் பார்வை இழந்த அவன் மீண்டும் கண் பார்வை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு வல்லமையான சாட்சியாக மாறிவிடுகிறான். அப்பொழுது அப்படி மாறிய பிறகுதான் அவன் தன்னை பெற்று குறிப்பிடும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். கலாத்தியர் 2:20 நாம் வாசித்த இனி நான் அல்ல என்று குறிப்பிடுகிறார். இதுவரை நான் என்று வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவரே ஜீவனுள்ள தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தி நான் சாதாரண மனிதன் என்பதை உணர்த்திவிட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் கிறிஸ்துவுக்காகவே வாழ்வேன் என்ற மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிறார். நியாய பிரமாணம் ஒரு சுய நீதியை உண்டாக்கும். அநேக மக்கள் நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிறார்கள். அது அவர்களை உண்மை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதில்லை. இப்பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சபை ஒழுங்கை மிக சரியாக கடைபிடிப்பார்கள், மிக சரியாக கடைபிடிப்பார்கள். ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராயில் கலந்து கொள்வது, சரியான நேரத்திற்கு செல்வது, ஒழுங்காக காணிக்கையை செலுத்துவது, ஊழியர்களை கனப்படுத்துவது, இவ்விதமாக சில சபை கட்டுப்பாடுகள், சபை ஒழுங்குகளை மிக சரியாக கடைபிடிக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவ்விதமான ஒரு சபை ஒழுங்குகளையும் கிறிஸ்தவ ஒழுங்கு முறைகளையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆனால் அதோடு அவர் நிறுத்தி கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் ஏற்று மனம் திரும்பி வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டும். குணாதிசயங்கள் மாற வேண்டும். குணாதிசயங்கள் மாறாமல் சபை கட்டுப்பாடுகள், சபையிலுள்ள சில ஒழுங்குமுறைகளை மிக சரியாக கடைபிடித்து வெளிப்பார்வைக்கு அவர்கள் மிக நல்ல கிறிஸ்துவ போல காட்சி அளிப்பது அவர்களுக்கும் சுய நீதியைத்தான் உண்டாக்கும். அது சுய நீதியாகத்தான் இருக்கவே தவிர இயேசு கிறிஸ்து விரும்புகிற உண்மை கிறிஸ்தவர்களால் அவர் இருக்க முடியாது. ஆகவே எப்படி பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சந்தித்து தமஸ்கு சென்ற பாதையிலே அவரை சந்தித்து மனம் திரும்பி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாரோ, அதை போல இயேசு கிறிஸ்து இரட்சகராய் ஏற்று ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை
மனம் திரும்பி தங்கள் வாழ்க்கையின் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். குணாதிசயங்கள் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து இரட்சகராய் ஏற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆவியின் கனி வெளிப்படுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஆவின் கனி நமக்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் ஆகிய இந்த 9 கனியும் மனம் திரும்பிய கிறிஸ்தவத்திலே வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அவர்கள் இனி நான் அல்ல என்று சொல்ல முடியும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார், நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக என்று சொல்ல முடியும். பவுலப்போஸ்தலன் வைராக்கியமாக இருந்தவர், ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர், நியாயப்பிரமாணத்திலே மிக உறுதியாய் தரித்திருந்து எப்படியாயிலும் அந்த நியாயப்பிரமாணத்திலே வாழ்க்கையிலே முறையிலே கடைபிடித்து வைராக்கியமாய் வாழ்ந்த அவர் இயேசு கிறிஸ்துவை தமஸ்கு பாதையிலே சந்தித்து மனம் திரும்பிய பிறகு முற்றிலுமான வாழ்க்கை மாற்றத்தை பெற்றுக்கொள்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்பொழுதுதான் இனி நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், நான் வாழ்வது இனி எனக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக என்று குறிப்பிடுகிறார். நான் அல்ல என்று சொல்லும்போது தன்னுடையதெல்லாம் வெறுத்து விட வேண்டும் என்கிற ஒரு குணாதிசயம் உண்டாகி விடுகிறது. தன்னுடையது தனக்கான எல்லாவற்றிலும் அதிக அக்கறை செலுத்தாதபடிக்கு அதை வெறுத்து வாழ அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. லூக்கா 14:33 வாசித்தோமானால், உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அதுவரை முதலிடம் கொடுத்த, தனக்குரியவைகளுக்கு முதலிடம் கொடுத்த அந்த குணாதிசயம் மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிற மனிதனாக மாற வேண்டும். குடும்பத்தை தனக்குரியவைகளை வெறுத்து விடுவதென்றால் வெறுத்து ஒதுக்கிவிட்டு போய்விடுவதல்ல, ஒரு சாமியாரை போல ஒரு முனிவரை போல காட்டுக்கு போய்விடுவதல்ல. முதலிடம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் முக்கியம். முதலிடம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும். லூக்கா 14:33 வாசித்தோமானால் அந்த வார்த்தை விதமாக சொல்லுகிறது, தனக்குள்ளவர்களை வெறுக்க வேண்டும். வெறுக்கவில்லை என்றால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது என்று சொல்கிறார். கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது என்று அவர் சொல்லவில்லை, சீஷனாய் இருக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சீடனாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து சீடனாய் மாறும்போது தான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்கள் உலகம் எங்கு சென்று சர்வ சிருஷ்டிக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீடராக்குங்கள், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்னுடைய சீடர்களாக்குங்கள் என்று இந்த கட்டளையை கொடுக்கிறார். ஆகவே வெறுமனே கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் ஒருபோதும் பரலோக சுதந்திரிக்க முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் வெறுக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கும்போது தான் நாம் சீடர்களாக மாற முடியும். நான் என்னால் என்பவருடைய வீழ்ச்சியை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். விழுந்து போன தேவ தூதன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13 15 வரை உள்ள வசனங்கள் வாசித்தோமானால், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானோருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாலமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே, நான் தேவாதி தேவனுக்கு மேலாக என்னுடைய கூடாரத்தை உயர்த்துவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை அமைப்பேன் என்று
பெருமை பாராட்டிய, தன்னை உயர்த்த நினைத்த லூசிஃபரை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது. பிசாசின் தனவிலாகிய லூசிஃபரை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது. தேவாதி தேவன் தேவதூதர்களை முதலாக படைக்கிறார். மனிதர்கள் உருவாக்கப்படுவதற்கு பல கோடி கோடியான ஆண்டுகளுக்கு முன்பே அவர் தேவதூதர்களை உருவாக்கி விடுகிறார். அந்த தேவதூதர்கள் 3 குரூப்பாக இருந்தார்கள். கேப்ரியல், மிகாவேல், லூசிஃபர் என்கிற 3 தலைவர்கள் அவர்களுக்கு உண்டு. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு வித்தியாசமான வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு கூட்டம் தூதர்களாக செல்லவும், ஒரு கூட்டம் வாரியர்ஸ் யுத்த வீரர்களாக யுத்தம் பண்ணவும், ஒரு கூட்டம் தேவாதி தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை கனம் பண்ணவும், 3 விதமான பிரிவாக பிரிந்து 3 விதத்திலே அவர் கர்த்தருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அதிலே இந்த லூசிஃபர் என்கிற 3வது கூட்டத்தைச் சேர்ந்த தேவனை எப்போதும் துதித்து ஸ்தோத்தரிக்கிற அந்த கூட்டத்தைச் சேர்ந்த லூசிஃபர் ஒரு நாளிலே சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலான சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் விற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தேவாதி தேவனுக்கு மேலாக நான் உயர வேண்டும் என்று அவன் எண்ணினபடியினாலே அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தன்னைத்தான் உயர்த்திய அநேகர் வீதமாகவே தள்ளப்பட்டு போய்விடுகிறார்கள். தேவனுக்கு மேலாக உயர்த்த நினைத்தான் இந்த லூசிஃபர். இன்னும் அப்போஸ்தலர் 12:21-23 வரை நாம் வாசித்தோமானால், அங்கு ஏரோது ராஜா அப்படி சொல்லுகிறான், அப்படி எண்ணினான். அவன் பார்க்கும்போது தீரியர் சீதோனியர் என்கிற கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாக இருந்தார்கள். அப்பொழுது இந்த ஜனங்கள் ஏரோது ராஜாவிடத்தில் வருகிறார்கள். ஏரோது ராஜா சிங்காசனம் அமர்ந்து அவர்களுக்காக பேசுகிறான். அந்த பேச்சை கேட்ட ஜனங்கள், இது தேவனுடைய சத்தம், தேவனுடைய குரல் என்று சொன்னார்கள். அதை அவனும் அப்படியே ஏற்றுக்கொண்டான் என்று அப்போஸ்தலர் 12:21-23 வரை வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதை கர்த்தர் விரும்பவில்லை. உடனே அவனை அடித்தார், அவன் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை உயர்த்திய இந்த ஏரோது ராஜா. அதைப்போல தானியேல் 4ஆம் அதிகாரம் 29 முதலாம் வாசித்தோமானால், அங்கு நேபுகாத் நேச்சரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நேபுகாத் நேச்சர் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ராஜா, மிக பெரியவன். அப்பொழுது அவன் பாபிலோனின் தொங்கு தோட்டம் என்று அழைக்கப்படுகிற ஹேங்கிங் கார்டன் என்று அழைக்கப்படுகிற அந்த நாட்களிலே உலக அதிசயங்களில் ஒன்றாக 7 உலக அதிசயங்கள் ஒன்றாக இருந்தது. இப்பொழுது பல அதிசயமான கட்டடங்கள் எழும்பிவிட்டன. ஆக இப்பொழுது அவைகள் இல்லை. ஆனால் அந்த நாட்களிலே பாபிலோனின் தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன், உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. ஒரு நாளிலே அரண்மனையிலே நின்று உலாவிக் கொண்டிருந்த இந்த ராஜா நேபுகாத் நேச்சர் ஹேங்கிங் கார்டனை பார்த்து, தொங்கு தோட்டத்தை பார்த்து மிகுந்த பெருமிதத்தோடு, நான் கட்டிய மகாபரிய பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தள்ளப்பட்டு அவன் ஒரு மிருகத்தை போல வாழ ஆரம்பித்தான் சில காலங்கள். மீண்டும் கர்த்தர் அவனை மீண்டும் ராஜாவாக்குகிறார். இப்படி தங்களை தாங்களே உயர்த்தி விழுந்து போன பல மனிதர்கள் வேதாமத்திலே பார்க்க முடியும். அதோடு இப்பொழுதும் நாம் கண்கூடாகவும் பார்க்கிறோம். இது அறியாமையினால் செய்கிற மிகப்பெரிய ஒரு பாவம், நான் என்கிற ஆணவம். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் அது என்னால் தான் என்று எண்ணும்போது தான் இந்த பெருமிதம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. நான் தான். கர்த்தர் கிருபையாய் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசங்கள், முயற்சிகள்
வேலைகளை ஆசீர்வதித்து தருகிறார். அதனாலே சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு மனிதர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். ஏராளமான செல்வம், வசதி, வாழ்க்கை வந்து விடுகிறது. அப்பொழுது மனிதன் இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்பதை உணராமல் தன்னால் தான் என்று எண்ண ஆரம்பித்து விடுகிறார். இது என்னால் தான், நான் தான் இதற்கு காரணம், என்னை அன்றி மற்ற ஒருவரால் இது செய்ய முடியாது, எனக்கு சமம் யாரும் இல்லை என்கிற உணர்வோடு வாழ்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ ஜனமே, இந்த உணர்வு நிச்சயமாக விதமான நிலை நிச்சயமாக அவளை தாழ்த்திவிடும். நேபுகாத்நேச்சரை போல தாழ்ந்து போக வைக்கும். எவ்விதமாக மிக உயர்ந்த நிலையிலே நான் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த பவுல் அப்போஸ்தலர் எவ்விதமாக தன்னை தாழ்த்தி தமஸ்கு அனுபவத்துக்கு பிறகு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், நான் வாழ்வதே அவருக்காகத்தான் என்று எண்ணுகிறோமோ அப்பொழுது கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கிறார். மனிதர் பார்வையில் நாம் தாழ்ந்தவர்களாய் இருந்தால் அவருடைய பார்வையிலே உயர்ந்த மனிதர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். ஆகவே தேவாதி தேவனுக்கு முன்பு ஒருபோதும் மனிதன் தன்னை உயர்த்தக்கூடாது. ஒரு மனிதனும் அவருக்கு சமமானவன் அல்ல. எந்த மனிதனும் அவருக்கு சமமாய் நிற்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை பெற்றவர் நாமம். முழங்கால் யாவும் நமக்கு நேராய் முடங்கும், நாவுகளெல்லாம் அவருடைய பெயரை உச்சரிக்கும். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை கனம்படுத்தி உயர்த்தி இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார் என் உணர்வோடு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுகிறார். நம்முடைய எதிர்கால சந்ததியை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுகிறார். ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள தேவாதி தேவனே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார் என்கிற ஒரு உன்னதமான நிலையை ஒவ்வொரு மது பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபையாய் இறங்கி உதவி செய்யும். இப்பொழுது நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை என் இயேசு கிறிஸ்துவால், எல்லாம் என் தேவனால், என்னால் அல்ல என்கிற உறுதியான உள்ளத்தோடு மது பிள்ளைகள் வாழ இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஜன உள்ளத்தில் நீ பேசும் இடைபடும் கர்த்தாவே, உம்மை கனப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தி உமக்காக வாழ ஒவ்வொரு பிள்ளையினை ஆயத்தப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பெரியம் என்று சொல்லி இருக்கிறீரே, கிருபையாய் இறங்கி ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். விசேஷமாக கொரோனா வச கிருமிகள் ஒரு பிள்ளை அணுகாதபடிக்கு உடைய இரவுகளாலே மூடிக்கொள்ளும். உடைய செட்டைகளில் ஆரோக்கியம் உண்டு. உலகத்தை விட்டே இந்த விஷக்கிருமிகளை அப்புறப்படுத்துவீராக. பாதாளத்துக்கு நீர் அனுப்பும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.